காலை நேர பிரதான செய்திகளின் ஊடாக நர்மதா சிறில் முதலில் தலைப்பு செய்திகள். பழங்களை பழுக்க வைக்க நச்சு ரசாயனம், சட்ட நடவடிக்கை எடுக்க முடிவு. அவசர புனரமைப்புக்காக 60 வீதிகள் அடையாளம், புதிய அதிகாரிகள் குழுவை நியமிக்க அமைச்சரவை அங்கீகாரம். லெபனானுக்கு நேரடி விமான சேவை, ஈட்டம் வெளியிட்ட உத்தியோகபூர்வ அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். பழங்களை பழுக்க வைப்பதற்காக நச்சு ரசாயனங்களை பயன்படுத்துவதை நிறுத்துவதற்கு சட்ட ஏற்பாடுகள் அறிமுகப்படுத்தப்படும் என வர்த்தக, வாணிப, உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சு அறிவித்துள்ளது. சந்தையில் முறையாக பழுக்க வைக்கப்படாத மற்றும் பல்வேறு ரசாயனங்களை பயன்படுத்தி காய்கறி மற்றும் பழங்கள் விற்கப்படுவது தொடர்பில் நுகர்வோர் விவகார அதிகார சபைக்கு தொடர்ச்சியாக கிடைத்த முறைப்பாடுகளை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. வாழைப்பழம், மாம்பழம் மற்றும் பப்பாளி போன்ற பழங்களில் இத்தகைய நச்சு ரசாயனங்கள் பயன்படுத்துவது சமூகத்தில் பாரிய பிரச்சனையாக மாறியுள்ளதாக அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. இது தொடர்பில் சம்பந்தப்பட்ட இடங்களை முற்றுகையிட்டு அதிரடி நடவடிக்கைகளை எடுக்குமாறு துறைசார் அமைச்சகம் சம்பந்தப்பட்ட திணைக்களத்திற்கு பணிப்புரை விடுத்துள்ளது. வீதி அபிவிருத்தி அதிகார சபைக்கு சொந்தமில்லாத மாகாண சபைகள் அல்லது உள்ளூராட்சி அதிகார சபைகளின் கீழ் உள்ள 60 வீதிகளை புனரமைப்பது தொடர்பில் பரிந்துரைகளை சமர்ப்பிப்பதற்காக அதிகாரிகள் குழு ஒன்றை நியமிப்பதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. நாட்டின் A மற்றும் V தரத்திலான வீதிகள், அதிவேக நெடுஞ்சாலைகள் மற்றும் பாலங்களை நிர்மாணித்தல், புனரமைத்தல், மேம்படுத்தல் மற்றும் பராமரித்தல் போன்ற பணிகள் வீதி அபிவிருத்தி அதிகார சபைக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளன. எனினும் வீதி அபிவிருத்தி அதிகார சபைக்கு சொந்தமில்லாத ஏனைய அதிகார புனரமைப்புகளின் கீழ் காணப்படுகின்ற அவசரமாக புனரமைக்கப்பட வேண்டிய வீதிகளை வீதி அபிவிருத்தி அதிகார சபையிடம் ஒப்படைத்து புனரமைக்குமாறு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுக்கள் மற்றும் பல்வேறு நிறுவனங்கள் கோரிக்கைகளை முன்வைத்துள்ளன. அதற்கமைய மாகாண சபைகள் அல்லது உள்ளூராட்சி அதிகார சபைகளுக்கு சொந்தமான அவ்வாறான 60 வீதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. குறித்த வீதிகளை புனரமைப்பு செய்வதற்கு மேற்கொள்ள வேண்டிய தொடர் நடவடிக்கைகள் குறித்த பரிந்துரைகளை சமர்ப்பிப்பதற்காக நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு, போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சு, பொது நிர்வாக, மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு, நிதி ஆணைக்குழு, மாகாண பிரதம செயலாளர்கள், முகாமைத்துவ சேவைகள் திணைக்களம், வீதி அபிவிருத்தி அதிகார சபை மற்றும் மாகாண வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் பொது முகாமையாளர் ஆகிய பிரதிநிதிகளை கொண்ட அதிகாரிகள் குழு ஒன்றை நியமிப்பதற்கு போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளது. இனி வெளிநாட்டு செய்திகள். அமெரிக்க விமான நிறுவனங்கள் லெபனானுக்கு நேரடியாக விமானங்களை இயக்க அனுமதிக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். இது குறித்து தனது ட்ரூத் சோசியல் பக்கத்தில் பதிவொன்றை அவர் வெளியிட்டுள்ளார். குறித்த பதிவில் அமெரிக்கர்கள் இந்த அழகான நாட்டிற்கு எளிதாக சென்று வருவதற்கு வசதியாக அனைத்து அமெரிக்க விமான நிறுவனங்களும் லெபனானுக்கு நேரடியாக செல்ல அனுமதிக்குமாறு எனது நிர்வாகத்திற்கு அறிவுறுத்துகிறேன் என குறிப்பிட்டுள்ளார். வெள்ளை மாளிகையில் லெபனான் ஜனாதிபதி ஜோசப் அஃப்னுடன் நடத்திய முக்கிய சந்திப்பை தொடர்ந்து ட்ரம்ப் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது. அடுத்த இரவு 8:30 எதிர்பாருங்கள். நன்றி.